கோர்த்து வைத்த அன்பின் மாலை, அவள் உள்ளம் என்றும் ஓய்வில்லாமல் ஓடும் சாலை, அவள் தியாகம் என்னும் தீபமேற்றும் விடியற் காலை, இவள் தைரியத்தின் தேர்வு மட்டும் எழுதும் சேலை. உனக்கு என்ன டைவர்ஸ் வேணுமா? எஸ். முடியாதுன்னா முடிச்சு காட்டுவேன். புருஷனா நடக்க தெரியாதவர்னு சொல்லுவேன். தேவைப்பட்டா ஆம்பளையே இல்லன்னு சொல்லுவேன். டிம்பிள், போயிடு. இதுக்கு மேல நீ இங்க நிக்க கூடாது. நான் போக தான் போறேன். ஆனா வெளியில போடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன, நான் சூர்யா விட மோசமா நடந்துக்குவேன். கெட் அவுட். I said get out. அந்த பொண்ணை எங்க கொண்டு போய் வச்சிருக்க நீ? பெத்த அப்பன்டா, என்கிட்டயாவது உண்மையை சொல்லிருக்கலாம்ல. சரி, இது வரைக்கும் சொல்லாம விட்டது பரவாயில்ல. இப்ப சொல்லு, எங்க வச்சிருக்க? அட நீங்க வேறப்பா, நான் எதுக்காக அந்த பொண்ணை போய் மறைச்சு வைக்க போறேன்? ஏதோ ஆசைப்பட்டேன், உங்ககிட்ட கேட்டேன். இது வரைக்கும் நீங்க எந்த பதிலும் சொல்ல. என்னைக்காவது ஒரு நாள் சம்மதிப்பீங்கிற நம்பிக்கையில இப்ப வரைக்கும் பொறுமையா காத்துட்டு இருக்கேன். உன்னை எழுந்துட்டு என்னை அவளை மாதிரி அலைய விட்டுறாத. என்னது இது? டிவோர்ஸ் பேப்பர். ஒழுங்கு மரியாதையா இதுல கையெழுத்த போட்டு உங்களுக்கும் எனக்கும் இனிமே எதுவுமே இல்லைன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா அது உங்க எதிர்காலத்துக்கு நல்லது. எங்க அம்மா இல்லை, அந்த கடவுளே இதை வேணான்னு சொன்னாலும் நான் ஒத்துக்க போறதில்ல. ஏன்னா இவ்வளோ நாள் உன் கூட வாழ்ந்ததுல அசிங்கம்னா என்னன்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். அவமானம்னா என்னங்கிறத ஊ மூலமா கத்துக்கிட்டேன். தலையை குனிஞ்சு பார்க்காம ஷூலேஸ் கட்டுற வேண்டினா, வெளியே தலை காட்ட முடியாம போறதுன்னா என்னங்கிறத நீ எனக்கு சொல்லி கொடுத்துருக்க. இந்த பாடத்துக்கெல்லாம் நான் கொடுத்துருக்கிற விலை ரொம்ப ஜாஸ்தி. அதனால நான் ரொம்ப கவனமா இருப்பேன். யூ டோன்ட் வரி. முடிஞ்சது. இதோட எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. நான் எங்க போறேன், என்ன பண்றேன், யாரோட தங்குறேன், யாரோட சுத்துறேன், இதை எதை பத்தியும் கேட்கறதுக்கு இனிமே உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. ஆஃப் கோர்ஸ். பொண்ணு புரிஞ்சுக்க தெரியாதவன் புருஷனா இருக்க துப்பில்லாதவன். இதெல்லாம் ஒரு பொறுக்கி சொல்லி கேட்டுக்கிற இடத்துல நான் இருக்கேன் பாரு. அதான்டா விதி. அடங்குறியா? நான் ஆம்பளடா, இன்னும் கல்யாணம் ஆகாதவன் தான். ஆனா உன்ன மாதிரி எப்பவுமே கேவலமா யோசிக்கிற ஆள் கிடையாது. தண்ணி போட்டாதான் உனக்கு வீரமே வரும். போதை தெளிறப்போ செத்த எலி மாதிரி ஆயிடுறவன்லாம் போதனை பண்றதுக்குலாம் ஆசைப்படக்கூடாது. இவர் அடிச்சதுக்கு பதில் மரியாதை என்ன உண்டோ அதை நீங்க தாராளமா பண்ணலாம். நான் ஏன்னு கேட்க மாட்டேன். என்னடா சூர்யா, எதுக்கு இப்படி சண்டை போடுற? மன்னிப்பு கேட்கணுமாப்பா? யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அப்பா இவகிட்ட போய் ஏன் உன் வீட்ல உட்கார்ந்திருக்கேன்னு சத்தம் போட்டேன்ப்பா. அதுக்கு இவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? இல்ல, என்ன நடக்குதுன்னு கேக்குறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சாகணும். என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? என் புள்ளைய காணோம், நான் தவியா தவிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடா அவனை எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு எனக்கு இஷ்டமில்லாத கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க. நீ இதெல்லாம் கண்டுக்காத. நீ கிளம்பு முதல்ல. உன் கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். நீ முதல்ல கிளம்பு. போ 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 போமா. எனக்கு படிப்பறிவு இல்லதாங்க. ஆனா இத்தனை வருஷம் உங்களோட குடும்பம் நடத்திட்டு எந்த நேரத்துல எந்த மாதிரி நடந்துப்பீங்கன்னு தெரியாத முட்டாள் இல்லனா. இந்த பாருங்க, ஒழுங்கு மரியாதையா நீங்க சரவணனை கூட்டிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்கிற வழிய பாருங்க. முடிஞ்சா பவித்ராவோட நடக்க போற கல்யாணத்துக்கு வந்து 4 அட்சதைய போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க.
நீங்களா அது பண்ணலனா கௌதம் சரவண கூட்டிட்டு வந்து நிறுத்துவான். இவருக்கு நல்ல புத்தி வருமா அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். சரி நீ போ படி போ போ. அது ஒரு ஜாலின்னா இது ஒரு ஜாலி. ஏய், எதுக்கு இப்படி பண்ணாத்திட்டு இருக்க? என்னை கடத்தி கொண்டு வந்து வச்சுட்டா உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுருவானா? நீங்க மாப்பிள்ள, நீங்க என்ன பேசினாலும் என்னால கோவப்பட முடியாது. ஆனா ஒரு விஷயம் மாப்பிள்ள, நீங்க என் தங்கச்சியை கட்டிக்க போறது கன்ஃபார்ம். அதை ஃபிக்ஸ் பண்ணதுனால தான் நான் இவ்வளவு ரிலாக்ஸா இருக்கேன். ஏய் தோல், பைத்தியம் பிடிச்சி சாக போற, அது மட்டும் கன்ஃபார்ம் நடக்கும் மாப்பிள்ள, நான் சொன்னா நம்புங்க. ஓட்டிங்க, நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப அதையும் சொல்லிட்டு இருக்க. என்னடா பண்ண முடியும் உன்னால? என்ன வேணாலும் நடக்கலாம் மாப்பிள்ள. என்னடா என் தங்கச்சி தூக்குவியா? சரவணன் என்னோட பாதுகாப்புல தான் இருக்கான். அதெல்லாம் சரிடா, கல்யாணங்கிறது ஒரு நல்ல காரியம், அதை இப்படி திருட்டுத்தனமா பண்ண வேண்டி இருக்குதே. என் தங்கச்சிக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுக்காக எந்த தப்பு வேணா நான் பண்ணுவேம்மா. இன்னொன்னு, அப்பாவுக்கு நான் கொடுத்த வாக்கு. போற ரூட்டு முக்கியம் இல்லம்மா, போய் சேர்றோமாங்கிறதா முக்கியம். கிரேட் மித்ரன், யூ ஆர் ரியலி கிரேட். தானியத்தை மூஞ்சி போக போற போக்க பார்க்கணுமே. நோ நோ டாட், நான் சொல்லித்தான் ஆகணும். எனக்கும் அந்த பிம்பிள்க்கும் இனிமே எதுவுமே இல்லைன்னு டைவர்ஸ் பேப்பர்ஸ்ல கையெழுத்து போட்டு கெடாசிட்டல. வயலன்ஸ் ஒரு ரிலீஃப் கொடுக்கும். அடிச்சாலும் சரி, அடி வாங்கினாலும் சரி. முட்டாள் முட்டாள், ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்க வேண்டாமா? இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியே. விடு விடு வாணி. என்னையே இப்படி பழி வாங்க நினைக்கிறீங்க? டேய் டேய் சூர்யா, டேய் டேய் எந்திரி. இப்படி குடிச்சு சீரியல் எடுத்துக்க, அது எவ்வளவு மேல். It's all because of you people. It's all because of Dimple. போச்சுமா, என் லைஃபே போச்சு, என் ஃபியூச்சர் எல்லாமே போச்சுமா. வெளியே தலை காட்ட முடியலம்மா. என்னை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. யாரை பார்த்தாலும் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரியே எப்பவும் தோணுதுமா. மா, எனக்கு மட்டும் ஏமா இப்படி ஆயிடுச்சு? சரி சரி, எல்லாம் சரியாயிடும். எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். இந்தா சாப்பிடு. இந்தா போதுமா? டேய் சாப்பிடுறா, சாப்பிடு. இப்ப நடக்குது, அப்புறம் நடக்குது, எப்ப வேணாலும் நடந்துட்டு போகட்டும். அது கூட இப்ப எனக்கு முக்கியமா தோணலப்பா. நீங்க இப்படி கண்ணு திறக்காம இருந்தா நான் என்னப்பா பண்ணுவேன்? என்ன பவி, கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பொண்ணு வீட்டுக்காரங்க இப்படி ஹாஸ்பிட்டல்லையே முடங்கி கிடந்தா மத்த வேலையெல்லாம் யார் பாப்பாங்க? என்னடி வேணும் உனக்கு? இப்ப எதுக்கு இங்க வந்த? பயந்துட்டல. உன் பயம்தான் உன்னை இங்க கொண்டு வந்து நிக்க வச்சிருக்க. உன் பயம்தான் உன்னை இந்த மாதிரி புலம்ப வச்சிருக்க. அந்த பயம் தாண்டி உன் அஸ்தி வாரத்தையே ஆட்டம் காண வச்சிருக்க. முடிஞ்சா அதை விரட்டுற வழிய பாரு போ. 500 ரூபாய் பாண்டு பேப்பர்ல அந்த உறவு அறுத்தறிய சொல்றது நல்லவாங்க இருக்கு. நீங்களும் பார்த்து சரி பண்ண மாட்டீங்களா? உங்களை விட்டா நாங்க வேற யார்கிட்டங்க போய் கேட்போம்? ஆனா என்னைக்காவது அவளை திருத்திடலாம், சரி பண்ணிடலாங்கிற நினப்பு இருக்குதுங்க. இது ஒரே ஒரு தடவை மட்டும் அவளை மன்னிச்சு மாப்பிள்ளை கிட்ட நீங்க பேசி. சாரி, இதை தவிர நீங்க வேற எது வேணாலும் கேளுங்க, நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன். இப்படி சொல்றீங்களே, குலதெய்வம் கோயிலுக்கு நேர்ந்துகிட்டு விரதம் இருக்கலாம்னு இவர் சொன்னாருங்க. ஆனா நான் தான் சம்பந்தியம்மா கிட்ட போய் சொல்லுவோம், அவங்க இந்த சிக்கல் எல்லாம் தீர்த்து வைப்பாங்கன்னு நம்பி கூட்டிட்டு வந்தேங்க. ஆனா பெருந்தன்மைய ஏமாளித்தனமா எடுத்துக்கிறவள எப்படி திருத்த முடியும்? நீங்களே சொல்லுங்க. எங்களுக்கும் மான மரியாதை, குடும்ப கௌரவம் எல்லாமே இருக்கு. அவ இஷ்டத்துக்கு எது வேணாலும் செய்வா, எது வேணாலும் பேசுவானா? எல்லாத்தையும் எப்படிங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? இத்தனை வருஷத்துல என் பிள்ளைங்க என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசுறதில்ல. ஆனா நீங்க பாத்தீங்கல்ல, நடு வீட்டுல நிக்க வச்சு என்னை எத்தனை கேள்வி கேட்டான்னு ஒண்ணு கூட என்னால பதில் சொல்ல முடியலையே. அத்தனைக்கும் காரணம் உங்க பொண்ணுதான். அவ பண்ண எத்தனையோ விஷயத்துக்கு நான் பொறுத்து போயிருக்கேன். ஏன் தெரியுமா? நமக்கு அவ முண்ட பின்ன இருந்தாலும் நம்ம புள்ள 4 செவத்துக்குள்ள நிம்மதியா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். நடக்காது. இது முடிஞ்சு போச்சு.
நீங்க கிளம்பலாம். சம்பந்திங்க, இப்படி கூப்பிடுறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். உன்னோட தப்பிக்க முடியாது லகே. உன் விதி என்னோட தான். வா. யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தா? கௌதம் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். பேசுனது காதல விழலையா உங்களுக்கு? கௌதம் சரவணனை கண்டுபிடிச்சிட்டாங்க. முகூர்த்தத்துக்கு இன்னும் 2 மணி நேரம் தான்ப்பா இருக்கு. நாங்க கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். உள்ள பத்திரிக்கை இருக்கு. எந்த கோயில்னா அதுல இருக்கும். பெத்த தகப்பன லட்சணமா அங்க வந்து ஆசீர்வாதம் பண்றதுக்கு வழியை பாருங்க. சொல்ல இப்போ சொல்றேன்டி, மரியாதையும் தலையை கழட்டு. உன் கழுத்துல இருக்க வேண்டியது நான் கட்ட போற தாலி மட்டும்தான். எவ்வளவு கட்ட தலையை கழட்டி அடி முதல்ல. வேணாண்டா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்போ அந்த தாலிக்கு எந்த அர்த்தமும் போயிடல, நான் புருஷன் ஆயிடுவேன். ரீப்ளேஸ்மெண்ட் தியரிகளுக்கு படிச்சதுல மானம் கெட்டவனே, கிட்ட வந்த மரியாதை கெட்டு. அதையும் பாத்துறோம்டி. விடு விடு சொல்றல. விடுடா விடு. விட சொல்றல. விடு. சரவண கூட்டிட்டு கௌதம் நேரா கோயிலுக்கு வர சொல்லிட்டு இருக்கான். இவ்வளவு நடந்திருக்கு. போன் பண்ணாதீங்க, நேர்ல வராதீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் தம்பி? சார், நீங்க சொல்ற மாதிரிலாம் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஐயோ தம்பி, நீங்க போன் போட்டு உங்க ஆளுகிட்ட பேசுங்க. சரவணன் எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு கேளுங்க. நீங்க முதல்ல பதறாதீங்க. மித்ரன், மீக கால் அண்ட் செக். இல்ல தம்பி, என் வைஃப் கௌதம் கண்டுபிடிச்சிட்டா, கூட்டிட்டு வரதா சொன்னாலே. உங்களை ஏமாத்து பாக்குறாங்க சார். சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க ஒய்ஃப் தான். உங்களுக்கு எதிராக இவ்வளவு கிளவரா காய் நகர்த்துறதுக்கு இன்னொருத்தரால சத்தியமா முடியாது சார். டேய், எனக்கு தலையே சுத்துதுடா. அவனை பவித்ரா கட்டி வைக்க கோயிலுக்கு கிளம்பி போனால்தான் நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். அதான் தம்பி. அருமையான ஒய்ஃப் சார் உங்களுக்கு. கட்டின புருஷனை கதற கதற ஏமாத்த நினைக்கிறவங்களெல்லாம் எந்த ரகம்னு எடுத்துக்கிறது? டேய், பெத்த புள்ளைய கடத்தி வச்சு நாடகம் ஆடுறவங்களுக்கு மொத தர பொண்டாட்டிய எதுக்குடா கொடுத்தேன்னா அந்த ஆண்டவனை சட்டைய புடிச்சு கேட்கணும்டா. சும்மா இருக்க. புத்திசாலி, சாதிக்க போறதவன் இன்னும் யார் யார் என்ன உங்களை பத்தி சொல்லிருக்காங்கன்னு நான் இப்ப யோசிச்சு பாக்குறேன். எல்லாமே தப்பு, மொத்தமா தப்பு. ஒரு சாக்கடை புழுவா கூட உங்களை மதிக்கிறது எல்லாத்தை விட பெரிய தப்பு. ஏங்க, அப்படி என்னங்க நான் உங்களுக்கு பாவம் பண்ணிட்டேன்? ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நம்ம பிள்ளைக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சேன். அது தப்புன்னு சொல்றதுக்கு கூட ஒரு நியாயமான காரணம் இருக்கா உங்ககிட்ட? அப்படி என்னங்க கட்டிட்டீங்க இவகிட்ட? கேவலம் இந்த வெள்ளத்தோலுக்கும் விவசாய கட்ட பணக்காரத்தனத்துக்கு உங்க பிள்ளையோட வாழ்க்கைய பழி கொடுத்துடுவீங்களா? அப்படித்தான் நீங்க செய்வீங்கன்னா அவ இனிமே உங்களுக்கு புள்ளையே இல்லைன்னு நான் சொல்லிவிடுவேன். இந்த பாரு, நீ இல்ல இவர் இல்ல, யாரு தடுத்தாலும் நான் நினைச்சது நடத்தியே காட்டுவேன். பாக்குறியா? ராணி, அது மானமும் மரியாதையும் என்னைக்கு விட்டு போதோ அன்னைக்கே உசுறு போயிடுச்சுன்னு அர்த்தங்க. கட்ட பொண்டாட்டி பேரை சொல்றப்ப உங்க குரல் எப்படி நடுங்குதுன்னு நீங்களே கவனிச்சு பாருங்க. இதை விட ஒரு அசிங்கம், ஒரு சரிவு இருக்கவே முடியாது. கொளுத்திக்க போறேன்னா அன்னைக்கு நீங்க பூச்சாண்டி காட்டீங்களே, நீங்க செஞ்சிருக்கலாங்க.
மனசுல இன்னொரு படி மேல தங்கி இருப்பீங்க. இப்ப தன்னால உங்க உசுறு போனா கூட என் கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வருமானு எனக்கு தெரியாது. இனிமே பேசி என்ன பிரயோஜனம்? நான் கௌதம கூப்பிட்டுக்கிறேன். இரு, இப்படி. என்ன நக்கலா? உங்க புள்ள கல்யாணம் நீங்க பார்த்த பொண்ணோட தான் நடக்குமா? நீங்க வெளியே போனா தானே? ஏய், தம்பி என்ன இதெல்லாம்? அது வைஃப். இருங்க இருங்க. இல்ல பதட்டமான ஒரு இருங்க மாதிரி. சார், அவங்க உங்க ஒய்ஃப் தான், உங்க பொண்ணு தான். யார் இல்லைன்னு சொன்னாங்க? கத்துனாலும் திட்டினாலும் சாபம் கொடுத்தாலும் காரி துப்புனாலும் என்னைக்குமே அவங்க உங்க ஒய்ஃப் தான். கத்திட்டு இருப்பாங்க வாயை போத்து. வேண்டாம் தம்பி. நீங்க இருங்க சார். புரியுதா? சரிண்ணா, புரியுது. வாங்க சார். ஐயோ வேண்டாம் தம்பி, அவங்க பாவம். சார், நீங்க செத்தால அவங்களுக்கு கண்ணீர் வராதுன்றாங்க. அவங்களுக்கு போய் பரிதாபம் பார்த்துட்டு இருக்கீங்க. வாங்க சார். ஹலோ. என்னடா மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டாரா? அண்ணா இப்போ ரெடி ஆயிடுவாருண்ணே. சரி, சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டு வந்துரு. ஓடி போயிடுறா, குன்றும் உன்னை. பாத்தியாடா, மாப்பிள்ளை இப்படி தான் கோவப்படுவார். அதெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி கோவப்படுறாரு பாத்தியா? அதானே மாப்பிள்ளை சார், கோவப்படாதீங்க, ஒரு ஊசி போட்டுங்க. ஏகா சரியா போச்சு போங்க. உங்களுக்கு தான் மாப்பிள்ளை சார். சீக்கிரமா ரெடி ஆகுங்க, பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்கல்ல. ஹலோ, கௌதம நான் பார்த்துட்டேன். அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். முள்ளு செடி பக்கத்தில் வச்சு அவனை போட்டுருவேன். யார் ராணி? இப்போ அது முக்கியம் இல்லை. சரவணன் எங்கேயா இருக்கான்? அதான் வந்துட்டோம்ல.